Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல காய்கறி காராமணி கொட்டையெல்லாம் சேர்த்து சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த குழம்பு எப்படி செய்யறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கெல்லாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கு கல்லுப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செய்யுங்க. கருவாட்டிலே உப்பு இருக்கும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மூடி வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இது கூடவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய் தாங்க சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி சேர்த்து கருவாட்டு குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காய்கறிகளும் ஒரே அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட காய்கறிகள்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகளெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1.5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி சேர்த்து காய்கறி வேக வைக்கும் போது காய்கறி சீக்கிரமாக வேகாது. தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு காய்கறிக்கெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் சேர்த்துக்கலாம், புளிப்பு சேர்த்துக்கலாம். காராமணி கொட்டையை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த காராமணி கொட்டையை சேர்த்துக்கிறேன். கொட்டை சேர்த்து கருவாட்டு குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு லாஸ்ட்டில் தாங்க சேர்த்துக்கணும். இது குட்டி கருவாடுன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முதல்ல சேர்த்து வேக வச்சுக்கணும். கொலன்னு கரைச்சி போயிடும். கருவாடெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தாங்க செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னாலும் குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.